வணக்கம். செந்தில் பாலாஜி தாவேகாவில் 30 எம்எல்ஏக்களுடன் இணைய உள்ளதாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மிகப்பெரிய ஒரு துரோகத்தை ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ய போகிறார். புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்ட போது கூட மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பக்கபலமாக இருந்தார். ஆனால் திமுக ஆட்சி இல்லை என்ற தகவல் வெளியான உடனே தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தில் பாலாஜியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடன் தற்பொழுது விஜய் அவர்கள் கட்சியில் இணைந்து விடலாமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நடந்து வருவதாக அரசியல் களத்தில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே திமுகவுடன் 20 ஆண்டுகள் கூட்டணி வைத்திருந்த அண்ணன் தம்பியாக கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் ஒரே இரவில் அந்தர்பல்டி அடித்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் பதவியை கேட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவை ஏற்படுத்தி தாவேகாவுடன் கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார். ஸ்டாலின் அவர்களது நிலைமையே இதுதான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதுதான் மன்னர்களாக திமுகவின் கூட்டணிகளும் எம்எல்ஏக்களும் கருதுவார்கள். ஒரே இரவில் ஒட்டுமொத்த அதிகாரங்களும் பறிபோனால் அவர்களது மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருப்பார். கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவிற்கு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஸ்டாலின் மட்டும்தான். குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்திலேயே துணை முதல்வர் பதவியை கொடுப்பதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மக்களை இழிவாக பேசிவிட்டு இப்பொழுது கண்ணீர் விட்டு சேகர்பாபு சென்னையில் கொளத்தூரில் அழுதுகிறாரே, அதற்கு காரணம் யார்? ஸ்டாலின் மட்டும்தான். அவருக்கான அதிகாரங்களை இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தாமல் மக்களை ஏளனமாக பார்த்து தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அதிருப்திக்கு வந்த பிறகு தமிழக மக்கள் திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்திவிட்டார்கள். திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 30 எம்எல்ஏவுடன் தாவேகா விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. பலரும் செந்தில் பாலாஜி அப்படி போக மாட்டார், அவருக்கு பின்னால் 30 எம்எல்ஏக்கள் கிடையாது என்று கூறினாலும் அவரது முடிவு அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரனுக்கு ஆதரவை தெரிவித்தவர் தான் செந்தில் பாலாஜி. டிடிவி தினகரனிடம் இருந்து திமுகவிற்கு வந்தவர் தான் செந்தில் பாலாஜி. அவரது மனநிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதற்கு அவரே உதாரணமாகவே இருந்துள்ளார். ஸ்டாலின் நிலைமைதான் என்னவாக மாறப்போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.